Welcome back to my channel. After a long gap, once again, welcome back to my channel. ஒரு சின்ன கேப்க்கு அப்புறமா நம்ம ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நியூ இயர். ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக இனிமேல் வரப்போகிறனால என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னால் ஆல்ரெடி பிட்காயின் கிராஷ் அப்படிங்கிற அந்த பிட்காயின் கிராஷை வந்து எக்ஸாக்டா ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாம நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திரும்பி பிட்காயினை அதே கிராஷுக்கு திரும்பி நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். என்னுடைய யூசர் எல்லாருக்குமே அப்டேட் பண்ணியிருந்தேன். எப்போ அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத காட்டுறேன். December 3, 2025 December 3 ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, பிட்காயின் ரேலி ஓவர், ஜஸ்ட் டூ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரம் நவ் வித் ரிஸ்க் ரிவார்ட் யூசிங் ஜிமேப். லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டுடே ஹை அண்ட் 94,500. இதுதான் பிட்காயினுடைய கடைசி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து காலையில 8:17 கொடுத்துருந்தோம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ நான் காட்டுறேன். எக்ஸாக்டா பின் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல வந்து மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத தெரியறத தாண்டி இந்த இடத்துல தான் எக்ஸாஸ்ட் ஆக போகுது. மார்க்கெட்டோடைய டெஸ்டினேஷனே அதுதான். டெஸ்டினேஷன் இந்த கான்செப்ட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, வரப்போற நாட்கள்ல இதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த வந்து நான் வந்து எல்லாருக்கும் பண்ண போறேன். அதுக்கு முன்னால நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா, மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே எக்ஸாக்ட் 94,500 டச் பண்ணி அங்கிருந்து ஒரு கிராக், ஆல்மோஸ்ட் அனதர் மினி கிராஷ் ஆஃப் 10%. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணது. கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா ஜிமேப் யூஸருக்கும் இந்த மெசேஜ் ரெஃபரன்ஸோடு இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவை ரைட் நாலேஜ். ஓகே, சரி. இப்போ நான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி பின் பாயிண்ட் எக்ஸாக்டா டெஸ்டினேஷனை கண்டுபிடிச்சிட்டா சொல்றேன், டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. இது வந்து பிட்காயின் கிராஷ், நம்ம ரெண்டாவது தடவை மினி கிராஷ் கண்டுபிடிச்சது. இப்போ இது வந்து டெஸ்டினேஷன். ஒரு ஸ்டாக்கோ இல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் கூட வச்சுக்கோங்க, அதுக்கு இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது வந்து நான் வந்து கூகுள் மேப்ல அப்டேட்டே பண்ண கிடையாது. என்ட்ரி இருக்கும், ரிஸ்க் இருக்கும், ரிவார்டு எல்லாமே இருக்கும். பட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் கூகுள் மேப்ல போட கிடையாது. ஸோ அந்த ஒர்க்கை வந்து நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஸோ இனிமேல் டெஸ்டினேஷனை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நமக்கு டெஸ்டினேஷன் இந்த 94,500 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது நம்மளுடைய டெஸ்டினேஷன் அப்படின்னா, மார்க்கெட் என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போகணும். ஆனா போறதுக்கு முன்னால பீப்புள் மற்றவங்கள பேனிக் பண்ணணும், பயம்படுத்தணும். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ அந்த பயம்படுத்துற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் என்ட்ரி. இப்போ உதாரணத்துக்கு இங்க சொல்றேன். இப்போ இது என்னோட டெஸ்டினேஷன் அப்படின்னா, இந்த ஃபால் இருக்கு இல்லையா, இந்த ஃபால் தான் வந்து பயம்படுத்துறது. ஸோ இந்த ஃபால்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணினேன் அப்படின்னா, இந்த ஃபால்ல மேக்சிமம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க எல்லாரும். இந்த ஃபால்ல எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ, நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் தி ரீட்டைலர் ட்ரேடிங் எப்படின்னா, ரெட் கேண்டில் வந்தா பயப்படுறது, வாங்கினா ரெட் கேண்டில் வந்தா பயம். ஸோ இப்படி தான் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டுடைய ஒரு இதே. சம்பாதிக்க அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டான்.
நமக்கு ஃபுல் கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல ஒரு ஹோப் அப்படிங்கிறதே வரும். இல்லைன்னா வந்து இதுல கடைசி வரைக்கும் ஹோப்பே வராது மார்க்கெட்ல. இது ஃபேக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெஸ்டினேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நடுவுல வர ஃபால் அது வந்து நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன். ஓகேவா? இப்போ இங்கேயும் ஒரு ரூட் மேப் இருக்கு. என்ன அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நமக்கு இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னா நமக்கு சைக்கிள் ஸ்டார்டிங் எண்டிங் தெரியணும். என்னடா சைக்கிள் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு சைக்கிளா தான் வந்து மூவ் ஆகும். ஒரு ஒரு வேவ் போனதுக்கு அப்புறமா ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அப்புறம் திரும்பி போகும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இங்க பிரச்சனை என்னன்னா வெறும் ரீட்ரேஸ்மெண்ட் கான்செப்டை வச்சு ப்ராஃபிட் அப்படிங்கிறத பண்ணவே முடியாது. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அதை நான் இன்னொரு வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறதே வந்து வேலை செய்யும். புதுசா இருக்கும். பட் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வேவ் வந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா இது அகேன்ஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஸோ இங்க ரீட்ரேஸ்மெண்ட் வேலை செய்யாது. ஸோ எது டெஸ்டினேஷன் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் மூலமா நம்மளால மார்க்கெட்டை வந்து பெர்ஃபெக்டா டைமிங் பண்ண முடியும். பெர்ஃபெக்ட் டைமிங். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடா வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ள வந்துட்டாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்ல எல்லாத்தையும் லாஸ் பண்ணியாச்சு. கான்செப்ட் புரியல, தெரியல, மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரிஞ்சுக்க முடியல. பட் எனக்கு 3 ரூபா ஆப்ஷன் 10 ரூபா போகணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல நிறைய பேர் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்ல வந்து லாஸ் அப்படிங்கறத வந்து மெயினா பார்த்துருப்பாங்க. ஸோ யாருமே லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் நமக்கு தேவை. ஒன்று. ரெண்டாவது சைக்கிள் ஸ்டார்டிங் எண்டிங் தேவை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் லைன் போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து டெஸ்டினேஷன். ஓகேவா? எந்த கலர் வேணாலும் வைக்கலாம். நான் இன்னைக்கு இது போட்டனால நான் சொல்றேன். ஆரஞ்சு கலர் லைன் வந்து டெஸ்டினேஷன். ஓகே ஃபைன். இன்னொரு லைன் நான் சும்மா போட்டு காட்டுறேன். இப்போ இன்னொரு லைன் போடுறேன். இந்த லைனுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் கொடுக்கலாமா? எல்லோ வேண்டாம். எல்லோ அதே மாதிரி இருக்கு. ஒரு பர்பிள். ஓகே. பர்பிள் கலர் லைன் கொடுக்குறேன். பர்பிள் கலர் லைன் வந்து ஒரு சைக்கிள் முடிகிற இடம். கிளியர்? இது டெஸ்டினேஷன், இது சைக்கிள் முடிகிற இடம். அப்போ இப்போ இங்க நம்ம ட்ரேட் ஆயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் மார்க்கெட். அப்போ நான் இதுதான் டெஸ்டினேஷன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா எப்படி ட்ரேட் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது. மேலே போகும்போது இது வந்து பப்ளிக்கோட போகுது. ஓகே ஃபைன். அப்போ நான் எனக்கு தேவை வந்து ஒரு பேனிக் ஏரியா. பேனிக் ஏரியா அப்படிங்கிறது இதுதான் பேனிக் ஏரியா. இப்போ இந்த பேனிக் ஏரியா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த பேனிக் ஏரியாவுடைய சைக்கிள் எண்டு இந்த லைன். ஸோ அப்போ நம்ம இந்த பேனிக் ஏரியாலேருந்து மார்க்கெட் இங்கே வரும்போது இந்த ஏரியால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரிவார்டு எவ்வளோ? இங்கிருந்து இதுதான் நம்மளுடைய ரிவார்டு, இதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த டெஸ்டினேஷன் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய டெஸ்டினேஷன் அப்படின்னா நம்ம ரிஸ்க் எவ்வளோ வைக்கிறது? இதுதான் நம்மளுடைய ஸ்கில். இங்கே தான் நம்ம ஸ்கில் காட்டணும். என்ன காட்டணும்னா ரிஸ்க் நான் வந்து கம்மியாக வைக்கிறேன், ரிவார்டு வந்து எனக்கு ஜாஸ்தியாக வேணும். ஓகேவா? ஸோ கம்மிங் நியூ கான்ட்ராக்ட் வருது இல்லையா? அதுக்கு தான் இன்னைக்கு நான் வீடியோ மெயினாக போட்டேன். இன்னைக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு. ஸோ நாளையிலேருந்து கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது புது கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ இந்த புது கான்ட்ராக்டுக்கு வந்து நான் வந்து இந்த டெஸ்டினேஷனும் இந்த சைக்கிள், இந்த டெஸ்டினேஷன் அண்ட் சைக்கிள் இது ரெண்டையுமே நான் கொடுத்துட்றேன். நான் வந்து ஒரு இருக்கிற ஆப்ஷன் அட் தி மணி ஆப்ஷன், இன் தி மணி ஆப்ஷன் இது எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருவேன். நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து அதை மட்டும் வச்சு சூப்பராக உங்களுடைய டெக்னிக் எனிதிங் நீங்கள் என்ன டெக்னிக் வச்சுருந்தாலும் சரி, இதை இந்த கான்செப்டை நீங்கள் கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த வீடியோ புரியலன்னா இன்னொரு தடவை பாருங்கள். இதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து ஈஸியாக இருக்கும். இதே தான் வந்து கூகுள் மேப்லேயும் வந்து
டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சு எப்படி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கம்மிங் டேஸில் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்டினேஷன் அண்ட் சைக்கிள் கம்ப்ளீஷன் இது ரெண்டையுமே வந்து நான் வந்து ஆப்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு நியூ கான்ட்ராக்ட்டுக்கும் நான் வந்து புதன்கிழமை நியூ கான்ட்ராக்ட் வரும் இல்லையா? ஸோ அந்த நியூ கான்ட்ராக்ட்டுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்டேட் வந்து ரிலேட்டட் டு அல்கோ. அல்கோ பொறுத்த வரைக்கும் எல்லா புரோக்கர்ஸும் வந்து ஸ்டாட்டிக் ஐபி வேணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஐபி வந்து அப்ளை பண்ணணும் நம்மளுடைய நெட்வொர்க் ப்ரொவைடர் கிட்ட. இப்போ உதாரணத்துக்கு ஜியோ தான் உங்க நெட்வொர்க் ப்ரொவைடர் அப்படின்னா ஜியோ கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணணும். ஸ்டாட்டிக் ஐபி வந்த உடனே அந்த ஐபியை வந்து நம்ம வந்து புரோக்கர் கிட்ட சப்மிட் பண்ணணும். புரோக்கர் நமக்கு வந்து ஒரு ஏபிஐ கீ கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஏபிஐ கீயை நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அல்கோஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ரூல். ஓகேவா? இன் ஃபியூச்சர் இந்த சென்ஸ் 1 வீக் ஆர் 2 வீக் அப்போ வந்து ஸ்டாட்டிக் ஐபிக்கு ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா வராம இருக்காது. ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல் எங்கேயாவது ஒன்று ஒழிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நான் ஏதாவதுன்னா நான் அப்டேட் பண்றேன். மீன் வைல் ஸ்டாட்டிக் ஐபி இதை வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்ததாக வந்து அல்கோ. நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எல்லா அல்கோவும் வந்து ரெடி. ஓகேவா? ஸோ வந்து இனிமேல் வந்து இந்த ஸ்லோ ப்ராசஸ் அப்படிங்கிறத தாண்டி ரேபிட் ப்ராசஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே வந்து அல்கோலையும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். பார்ட் பை பார்ட்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா பண்ணலாம், ஜெயிக்கலாம் இந்த மார்க்கெட்ல. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா ட்ரா டவுன் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணும். ட்ரா டவுன் இல்லாம எடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். அதுக்கான வேலைகள் மட்டும்தான் நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ ஆல் ஃபாஸ்ட் ஃபியூரியஸ் அல்கோ இஸ் ரெடி. ஓகேவா? அது ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு இங்கே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். மீன்வைல் கம்யூனிட்டியில் வந்து ஆக்டிவாக வரப்போகிற நாட்களில் அதுவும் இந்த 2026க்கு ஒன்லி டெஸ்டினேஷன் அண்ட் சைக்கிள் இதை மட்டும் தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன் ஒரு சேஞ்சுக்கு. ஓகேவா? ஏன்னா லாட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த டெஸ்டினேஷன் அண்ட் சைக்கிளிக் எஃபெக்டிவ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஜிமேப் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜிமேப் இல்லாதவங்களுக்கும் உங்களுடைய கான்செப்ட் எனிதிங் எதா இருந்தாலும் சரி ஒரு டெஸ்டினேஷன் அண்ட் சைக்கிள் கம்ப்ளீஷனை வச்சு ஈஸியா வந்து இது பண்ணிக்கலாம். ஐ மீன் ஜஸ்ட் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் இருந்தால் போதும். கீழே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், மேலே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தெரிஞ்சாலே ரிவர்சல் பேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சா போதும், இதுல வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.